ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹார்வெஸ்டிங் தான், ஒரு குட்டி ஹார்வெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ராபெரி செடியை பார்ப்போம். ஸ்ட்ராபெரி செடியில் வந்து பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராபெரி செடியை வந்து எப்படி நடணும்னு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரியில் அந்த ஒரு பூ வந்துச்சுல்ல, அது இப்போ வந்து ஒரு காயாக மாறி இருக்குது, லைட்டாக ஒரு சின்ன காய் மாதிரி வந்திருக்கு. ஸோ அது பெருசானதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி செடியிலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் காய் கிடச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து தக்காளி ரொம்ப பழுக்கட்டு அப்படின்னு விட்டுருந்தோன்னா அது வந்து அழுகி போகும், ஏன்னா நல்ல வெயிலாட்டு இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி கீழே விழுந்துரும், நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் லைட்டாக காயாட்டு இருக்கும்போதே பறிச்சிட்டேன். இவ்வளோ தக்காளி எண்ணெய் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம நீல மிளகாய், பர்பிள் மிளகாயில் வந்து கொஞ்சம் மிளகாய் வந்து பழுத்திருக்கு. ஸோ இதையும் பறித்து இந்த மிளகு பொடிப்போம்ல, அப்போ அதில் சேர்த்து பொடிக்கிறதுக்காக அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கிட்டேன். ஸோ எல்லாமே பழுக்கலை. இந்த வெயிலுக்கு வந்து சின்ன பிஞ்சாட்டு இருக்கும்போது அது ரொம்ப கலர் அடிச்சுது. அது விளைஞ்சு இந்த மாதிரி ஆகுதா இல்லை அப்படியே நார்மலாகிட்டே இந்த வெயில் நாள் அப்படி ஆகுதான்னு தெரியலை. ஸோ நம்ம பச்சை மிளகாயிலையும் இது ஒரு காய் கிடச்சிருக்கு, ஒரு பழம். இதில் வந்து ஏதோ ஒரு டைப்பான வண்டு இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியலை, அந்த ஒரு மிளகாய் செடியில் மட்டும்தான் இருக்குது. அப்புறமா நம்ம கேப்சியம், நான் ஆல்ரெடி கேப்சியம் வந்து 2 வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து 3வது வாட்டி நினைக்கிறேன். ஸோ இந்த கேப்சியத்துலேயும் அந்த காய் இருக்குது, ஆனால் எல்லாமே இந்த வெயிலுக்கு வந்து டக்குன்னு கலர் கொடுக்குது. ஸோ அதனால் அதையுமே பறிச்சிக்கிறேன். சின்ன கேப்சியம் கூட வந்து கலர் வைக்குது. ஸோ அது வந்து அந்த பாட்டில் இடம் இல்லாதனாலே அப்படின்னா நமக்கு தெரியலை. ஸோ ஒவ்வொரு பாட்லேயும் வந்து நிறைய செடி, 4 செடி 5 செடியும் சேர்த்து நட்டுருக்கிறேன், அதனாலேன்னு தெரியலை. ஸோ நம்ம கேப்சியத்தில் இவ்வளோ காய் நான் பறிப்பேன் அப்படின்னு நான் கனவுலேயும் நினச்சி பார்க்கல. ஸோ கேப்சியத்துலேயுமே நிறைய காய் காய்ச்சிருக்கு. ஸோ அதையுமே நான் பறிச்சிக்கிட்டேன். பார்த்திங்களா, இதில் வந்து ரெட் கலர் கொடுக்குது. இன்னைக்கு மட்டும் நம்ம மாடி தோட்டத்தை வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. தக்காளி, கேப்சியம், அப்புறமா இந்த பர்பிள் மிளகாய் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ செம ஹாப்பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல்